நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்ன செல்வி அமைதியாயிட்ட? இல்லம்மா நான் கிச்சன்ல இருந்தேன். போன் எடுத்தது லேட்டு, பதில் சொல்றதுக்கு லேட்டு. உதய உன் வீட்டுக்கு வந்தாடா? வந்தாம்மா. எதுக்கு வந்தா? இந்த பக்கம் ஏதோ வேலை இருந்ததா, அப்படியே பார்த்துட்டு போலான்னு வந்தா. என்ன ஒரு மாதிரியா பேசுற? உடம்பு சரியில்லையா? இல்லம்மா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி வச்சுடு. சரிம்மா. வணக்கம்மா சிங்கப்பெருமாள். வாங்க. சொல்லுங்க சிங்கப்பெருமாள். ஒரு சூப்பர் மேட்டோட வந்திருக்கம்மா. சொல்லுங்க. நீங்க விஸ்வநாதனை தேடிக்கிட்டு இருக்கீங்க. உங்க மகன் உதய் ஜாமீன் வாங்கி கொடுத்தானே 3 கிரிமினல்ஸ், அவங்களையும் தேடிக்கிட்டு இருக்கீங்க. கரெக்டா? தெரிஞ்ச விஷயத்தை பத்தி ஏன் பேசுறீங்க? இப்ப தெரியாத விஷயத்த சொல்றேம்மா. விஸ்வநாதனும் அந்த 3 கிரிமினல்ஸும் ஒரே இடத்துல இருக்கானுங்கம்மா. அந்த 3 பேரும் விஸ்வநாதனோட ஆளுங்க. நல்ல தம்பிக்கு அப்புறம் அந்த 3 பேரும் தான் அவரோட பிரெயினா. அவன் சொல்றான். உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க பாத்தீங்களா? முக்கியமான விஷயத்த நான் பார்த்ததுக்கு அப்புறம் தாம்மா சொல்லுவேன். கேட்டதை வச்சு சொல்ல மாட்டேன். விஸ்வநாதனை பார்க்க போயிருந்தேன். அந்த இடத்துக்கு 3 பேரும் வந்திருந்தானுங்க. இதை விட முக்கியமான மேட்ரு, 25 லட்சம் கொடுத்து உங்க மகன் உதய் கிட்ட அனுப்பி வச்சதே விஸ்வநாதன் தான். இவங்களை வெளியே கொண்டு வரணும். உதய வச்சு அரசியை சிக்க வைக்கணும். இதுதான் என் பிளான். உங்க பேரை யூஸ் பண்ணி எப்படியும் உதய் காப்பாத்திடுவான்னு தான் உதய் கிட்ட விஸ்வநாதன் அனுப்பி வச்சிருக்கான். ஒரே நேரத்தில் உங்க குடும்பத்திலையும் டிபார்ட்மெண்ட்லையும் குழப்பம் ஏற்படுத்தணும் தான் விஸ்வநாதன் விளையாண்டுருக்கான். நீங்க நிம்மதியாவே இருக்கக்கூடாதுமா. விஸ்வநாதன் சொல்றாம்மா. இது ஏன் எனக்கு உடனே போன் பண்ணி சொல்லல? அவனை பார்த்துட்டு வெளியே வந்ததும் உங்களுக்கு தான் போன் பண்ணணும்னு நினைச்சேன். என் கண்ணு முன்னாலேயே விஸ்வநாதனும் அந்த கிரிமினல்ஸும் ஒரே கார்ல ஏறி போறானுங்கம்மா. இமீடியட்டா இடத்த மாத்திட்டானுங்கம்மா. வெளியே இருந்து வந்து யாராவது சந்திச்சுட்டு போனா உடனே இடத்த மாத்திடுறாமா. எங்க போயிருக்காங்கன்னு எனக்கு உடனே ட்ரேஸ் அவுட் பண்ணி சொல்லுங்க. அம்மா இப்பெல்லாம் நான் நீங்க சொன்ன வேலையை தவிர வேற எந்த வேலையும் செய்யறது இல்லம்மா. குட். விஸ்வநாதன் இருக்கிற இடத்த நான் கண்டுபிடிக்கிறேம்மா. ஓகே வர்றம்மா. வாங்க. அந்த 3 பேரும் மட்டும் இல்ல, தேவைப்பட்டா விஸ்வநாதனையும் ஷூட் பண்ணுங்க. ஷூட் அட் சைட். எஸ் மேடம். சிங்கப்பெருமாளை ஃபாலோ பண்ணணுமா மேடம்? வேண்டாம். சிங்கப்பெருமாளை ஃபாலோ பண்றது விஸ்வநாதனுக்கு தெரிஞ்சா அலர்ட் ஆயிடுவான். சிங்கப்பெருமாளை நம்ப மாட்டான். உதய ஃபாலோ பண்றது மட்டும் கொஞ்சம் தீவிரமா இருக்கு. ஓகே மேடம். ஓகே. எங்க நாங்கெல்லாம் என்ன பாவம் பண்ணோம்? இப்படி ரூமா மாத்தி இந்த துப்பாக்கியை காட்டி மிரட்டிட்டு இருக்கீங்க. எனக்கு ஏற்கனவே நெஞ்செல்லாம் படபடபடந்து. தயவு செஞ்சு எங்களெல்லாம் விட்டுரு. சும்மா இரு. ஏய் அலர்ட்டாரு. ஓகே சார். நான் சரோஜினியை கூட்டிட்டு போன உடனே எல்லாரும் சுற்றவா சார்? அவசரப்படாத இடியட். நான் சரோஜினியை கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் எல்லாரும் எஸ்கேப் ஆயிடுங்க. ஓகே சார். போ போ. என்ன என்னடா? அரசு மேடம் வந்திருக்காங்க சார். போலீஸ் டீமோட வந்திருக்காங்களா? இல்ல சார், மப்டில வந்திருக்காங்க சார். கூட யாரோ ஒரு ஃபேமிலியும் கூட்டி வந்திருக்காங்க. சரி மேல இருந்து வாட்ச் பண்ணு. ஓகே சார். ஏய் உள்ள போ. போ.
வாங்க உட்காருங்க. சரிங்க, உட்காரு. உட்காருமா. செல்வே, செல்வே. என்ன சாப்பிடுறீங்க? ஏதாவது சாப்பிடுறீங்களா? பரவாயில்லம்மா, ஒன்றும் இல்லம்மா, வேண்டாம். அதெல்லாம் வேண்டாம்மா. செல்வி, நீ மட்டும் போ. ஜாகிரதை, ஏதாவது சொன்ன யாரும் உயிரோட இருக்க மாட்டாங்க. நீ மட்டும் நீங்க போங்க போங்க. எல்லாரும் வீட்டில் தான் இருப்பாங்க. சரிங்க சரிங்க. வாங்கம்மா. வா செல்வி. இது மாப்பிள்ளையோட தாய் மாமா. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். என்னம்மா திடீர்னு வந்திருக்கீங்க? மாப்பிள்ளையோட அண்ணன் நெக்ஸ்ட் வீக் அமெரிக்கா போறாரா, அதனால கல்யாணத்தை உடனே முடிக்கணும்னு சொல்றாங்க. ஆமா, காவேரி எங்க? அவ காலேஜுக்கு போயிருக்கா. காலேஜ் இன்னைக்கு லீவ் ஆச்சே. இல்லம்மா, அவ ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்கா காலேஜுக்கு. ஓ, இப்ப இவங்க சொல்ற மாதிரி நெக்ஸ்ட் வீக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாமா செல்வி? ஒரு வாரத்துல எப்படிமா கல்யாண வேலையை பார்க்க முடியும்? நீங்க கவலையே படாதீங்கம்மா, நாங்க இருக்கிறோம். இல்ல, அது தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுக்கணும்ல. இன்விடேஷன் இப்படி ப்ராப்ளமே இல்லைம்மா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு பிரிண்டே வந்துட போகுது. அதுவும் இல்லாமல் இந்த கேட்ரிங்கு, பந்தல் இதெல்லாம் கவனிக்கிட்ட ஆள் இருக்காங்க. நீங்கள் கவலையே படாதீங்க. காவேரிக்கு புடவை வாங்கணும்னு சொன்னாங்க, அதான் உன்னை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். புடவை எடுக்கிறதுக்கு நான் இதுக்குமா? என்ன அப்படி சொல்லிட்டீங்க? அவங்களுக்கு என்ன புடவை பிடிக்கும்னு உங்களுக்கு தானே தெரியும். மா, புடவை இன்னைக்கே எடுக்கணுமா? நாள் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. என்ன செல்வி யோசிக்கிற? இன்னைக்கு என்னால வர முடியாதுமா. ஒரு நல்ல காரியத்துக்கு போறோம். சரோஜினி எங்க? அவங்க மேல தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களும் வெளியே ஃப்ரீயா கூட்டிட்டு போக முடியாது. தங்கம் எங்க? அவங்களுக்கு ஜுரமா? இல்ல, போய் சொல்றாங்க. நான் இங்க தான் இருக்கேன். சத்தம் போட்டு அரசியை கூப்பிட்ட காவேரி செத்துருவோம். கல்யாணம் நடக்காது. ஜுரம்னு சொல்ற? டாக்டர் கிட்ட போனாங்களா? இல்லம்மா, போல. இருங்க, பார்த்துட்டு வரேன். எஸ், செந்தமிழ் அரிசியா? சொல்லுங்க. போங்க. வாங்க மாப்பிள்ள, வாங்க. நீங்க மட்டும் ஐம் சாரி சார். போங்க. ஏய், குட்ரா. மென்டல். போ. புரிஞ்சுது. ஒரு முக்கியமான இடத்துல இருக்க, அப்புறம் பேசுறேன். வாங்க, உட்காருங்க. நீங்க உட்காருங்க. இல்ல, பரவாயில்ல. செல்வி உங்களுக்கு ஜுரம்னு சொன்னா? ஒரே படப்படப்படன்னு இருக்கு. ஜுரம், ஜுரம். ஆமா, ஜுரம் தான், ஜுரம். உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே. வெளி ஜுரம் இல்லைங்க, உள் ஜுரம். அதான் எனக்கு இந்த பயம். என்ன பயம்? அது ஒன்றும் இல்லை, வயசாயிடுச்சுல, என்ன ஆயிடுமோ எதாயிடுமோன்னு பயம். வாங்க என் கூட. முதல்ல உடம்ப பார்த்துக்கணும். டாக்டரை பார்த்துட்டு அப்படியே காவேரி கல்யாணத்துக்கு ஒரு புடவை வாங்கிடலாம். நான் டாக்டரை பார்த்துட்டு வந்துட்டேங்க. செல்வி டாக்டரை பார்க்கலன்னு சொன்ன? செல்வி அப்படியா சொன்னேன்? என் பிள்ளை, நான் டாக்டர்கிட்ட ஃபோன் பேசி அவர் சொன்ன மருந்தை போட்டுக்கிட்டேன். செல்விக்கு தெரியாது, பாவம் தெரியாது.
என்ன ஒரு மாதிரியா பேசுறீங்க? உடம்பு சரியில்லை, பயம் பயம் பயம். என்ன செல்வி, நீயும் ஒரு மாதிரியா இருக்க? எனக்கு ஒன்றும் இல்லைம்மா. நீங்க 2 பேரும் வரலன்னா காவேரிக்கு யார் புடவை எடுப்பா? இது பாருங்க, நீங்க தானே காவேரிக்கு மாப்பிள்ளை பார்த்தீங்க, புடவை நீங்களே செலக்ட் பண்ணிருங்க. இல்ல செல்வி? அம்மா சொல்றது கரெக்ட் தான்மா. காவேரியை பொறுத்த வரைக்கும் நீங்க தானே எல்லாமே முடிவு பண்றீங்க. அவங்களே சொல்லிட்டாங்களேம்மா. வாங்கம்மா, நாம போய் புடவை எடுக்கலாம். சரி வரோங்க. வாங்க. சரி நான் வரேன். வாங்க. ஆமா. இப்ப நம்ம நேரா ஜவுளி கடைக்கு தானே போறோம். நான் வீட்ல இறங்கிக்கிறேன். நீங்க போய் புடவை வாங்க. என்னம்மா அது, செல்வி உங்களை புடவை எடுக்க சொன்னாங்க, நீங்க எங்களை எடுக்க சொல்றீங்க? இந்த மாதிரி காரியத்துக்கு நான் இருக்கு. அது மட்டும் இல்ல, அர்ஜென்ட்டா ஒரு ஃபோன் வந்தது, நான் அதுக்கு போனோம். உங்க வீட்டுக்கு வர போற மருமகளுக்கு நீங்களே புடவை எடுங்களேன், ரொம்ப நல்லா இருக்கும். நாங்க போயிட்டு வருமா? நாங்களே புடவை எடுத்துறோம். வாமா, போயிட்டு வருமா? வந்துடுறேன், ஒரு நிமிஷம் வந்துடுறேன். வணக்கம் சீச்சே. ஐம் சாரி சார், ஐம் சாரி, தப்பு பண்ணிட்டேன், ஐம் சாரி. என் பொண்ணு. நான் வந்தது தெரியாத மாதிரியே போறாரு. சீச்சே, என்ன சீச்சே ஒரு வணக்கம் கூட போடாம போறீங்க? என்னாச்சு சீச்சே உங்களுக்கு? தப்பு பண்ணிட்டேன், சாரி. நான் தப்பு பண்ணிட்டேன், சாரி. நீங்க எவ்வளவோ தப்பு பண்ணிருக்கீங்க, நான் எந்த தப்புக்கு உங்களை மன்னிக்கிறது? என்ன அவரா பேசிட்டு அவரா போறாரு? வீட்டுல வேற யாரும் இல்ல, இவருக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஐம் சாரி. செல்வி கிட்ட கேட்போம். செல்வி, செல்விமா, செல்விமா. செல்வி, நீ போய் பேசி அமிச்சிட்டு வா. செல்வி, செல்விமா. ஏய், இங்க வா. பெருமாள் வந்திருக்கேன். வணக்கம் செல்விமா. சீச்சேக்கு என்னாச்சு? ஏன் இப்படி ஆயிட்டாரு? காவேரி பிரச்சனையில மூளை கலங்கி போச்சா? நீ கவலைப்படாத செல்வி, சீச்சேவை நான் குணப்படுத்துறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், விஸ்வநாதன் சரோஜினி அம்மாவை கொலை பண்றதுக்கு சீரியஸா தேடிக்கிட்டு இருக்கான். அதனால அவங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட வேணாம், கேர்ஃபுல்லா இருங்க. விஸ்வநாதன் இடத்த மாத்திட்டான், இல்லன்னா அவன் இருக்கிற இடத்த அரசு இடத்துக்கு போன் பண்ணி சொல்லியிருப்பேன். அவங்களும் அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டு துணியை துவைக்கிற மாதிரி துவைச்சிருப்பாங்க. எப்படியும் விஸ்வநாதன் எனக்கு போன் பண்ணி வர சொல்லுவான், நான் உடனே அரசு மேடத்துக்கு போன் பண்ணி சொல்லிடுவேன். அதனால விஸ்வநாதன் நினைச்சு நீங்க யாரும் பயப்பட வேணாம், அவனை நான் பாத்துக்கிறேன். என்ன செல்வி, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ எதுவுமே பேசாம இருக்க? சிங்க பெருமாள், நீங்க இங்கதான் இருக்கீங்களா? நான் இருக்கிற இடம் தெரிஞ்சா
அரசிக்கு ஃபோன் பண்ணுவியா? நான் இங்க தான் இருக்கேன். அரசிக்கு ஃபோன் பண்ணு சிங்க பெருமாள். விஸ்வநாதன், நான் செல்வி கிட்ட பேசுறதெல்லாம் உண்மைன்னு நம்பிட்டீங்களா? நான் அரசியோட ஆளு மாதிரி பேசினா தான் அரசியோட பிளான் என்னன்னு செல்வி என்கிட்ட சொல்லுவா. அப்பதானே நான் அதை வந்து உங்ககிட்ட சொல்ல முடியும். போட்டு வாங்கலான்னு நினைச்சேன், போட்டுக்கிட்டு இருந்தேன். வாங்குறதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. சரோஜினி அம்மாவை கொலை பண்ணணும்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்தீங்களே, பண்ணிட்டீங்களா விஸ்வநாதன்? உங்களை பார்த்தா பண்ணலன்னு நினைக்கிறேன். உங்க வேலை முடிஞ்சதும் எனக்கு போன் பண்ணி சொல்லுங்க. எங்க வரணுமோ அங்க வர்றேன். நான் எப்பவுமே உங்க ஆளு தான் விஸ்வநாதன். நான் வரட்டுமா? வர்றேன் பெருமாள். நீ அரசியோட ஆளா மாறிட்ட. தெரிஞ்சு போச்சா? நீ வெளியே போனா நான் உள்ள போகணும். அதுவும் தெரிஞ்சு போச்சா? நான் இங்கே இருக்கேன் விஸ்வநாதன், வெளியே போல. இந்த துப்பாக்கிய என் கையில கொடுங்க. இதை பிடிச்சுக்கிட்டு நான் ஒரு மூலையில உங்களுக்கு பாதுகாப்பா நிக்கிறேன் விஸ்வநாதன். கொடுங்க துப்பாக்கிய என் கையில கொடுங்க. துப்பாக்கிய என் கையில கொடுக்க சொன்னா நெஞ்சில வைக்கிறீங்க விஸ்வநாதன். துப்பாக்கி யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. சுடுதான் செக் பண்ணணும். எது? வேண்டாம் விஸ்வநாதன், வேண்டாம் விஸ்வநாதன், வேண்டாம் சொன்னா கேளுங்க. வேண்டாம் வேண்டாம் விஸ்வநாதன், வேண்டாம் வேண்டாம் விஸ்வநாதன், வேண்டாம். என்ன காரியம் பண்ணிட்டீங்க? ஒருத்தரை கொண்டுட்டீங்க. ஐயோ, கொலை கொண்டுட்டாரு. சத்தம் போடாதீங்க. நீங்க முதல்ல இதை வீட்டை விட்டு போங்க. செல்வி, இந்த வீட்டை விட்டு போங்க. செல்வி, போக விடல. ஏய் வாங்கடா. சரி சார். கூட்டிட்டு போ. உள்ள கூட்டிட்டு போ. போங்க. போங்க சொல்றல. போங்க. கூட்டிட்டு போ. போங்க பா. போங்க. உள்ள போங்க எல்லாரும். துரோகம் பண்றவன் எவனா இருந்தாலும் இந்த விஸ்வநாதன் விட மாட்டான். ஏய் தூக்கி போடுங்கடா. ஐயா 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 என்னாச்சியா? ஐயா ஐயா ஒரே ரத்தமா இருக்கு. ஐயா ஐயா என்னாச்சியா? சொல்லுங்க ஐயா என்னாச்சியா? செல்போன் சீக்கிரம் கொடு. என்ன என்னாச்சியா? ஐயா 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 பாத்தியா? ஐயா 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 டிஜிபி, அம்மா, நான் சிங்க பெருமாள் பேசுறேம்மா. விஸ்வநாதன் இருக்கிறடா தெரிஞ்சு போச்சுமா. எங்க இருக்கான்? உங்க பொண்ணு செல்வி வீட்டுல இருக்காம்மா. செல்வி வீட்லயா? நிஜமா தான் சொல்றீங்களா? நிஜமா தாம்மா சொல்றேன். என்னவா சுட்டுட்டாமா. சிங்க பெருமா, நான் செத்துட்டேன்னு நினைச்சு வெளியே தூக்கி போட்டாடுங்கம்மா. உங்ககிட்ட உண்மையை சொல்லாம என் உயிர் போகாதுமா. செல்வியோட வீடு இப்போ அவன் கண்ட்ரோல்ல இருக்குமா. ஓ மை காட். ஐயா 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 சிங்க பெருமா, ஐயா 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 எனக்கு ஒண்ணு இல்லம்மா. இன்னைக்கு என்னால வர முடியாதுமா.
இப்பவே போய் வீட்டை ரவுண்ட் அப் பண்ணலாம் மேடம். நோ நோ நோ, உள்ள இருக்கிறவங்களோட உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாது. நாம இப்ப போலனா சரோஜினி அம்மாவோட அவன் எஸ்கேப் ஆயிடுவான் மேடம். செல்வி வீட்டுக்கு நான் போனேன். அவ அங்க இருக்கிறதா எனக்கு டவுட்டே வரல. அவ்வளோ பிளான் பண்ணிருக்கான். அடுத்த சிங்கப்பெருமாள் அங்க போயிருக்காரு, அவரை ஷூட் பண்ணிருக்கான். அடுத்தடுத்த ஆள் போறதுனால பகல் நேரத்துல வெளியே வர மாட்டான். யார் கண்ணிலையும் படாம இருட்டினதுக்கு அப்புறம் தான் வெளியே வருவான். வெயிட் பண்ணி தான் ஆகணும். நான் சொல்ற பிளான கவனமா கேளுங்க. விஸ்வநாதன் இஸ் வெரி இன்டெலிஜென்ட். ஒரு பெரிய கிரிமினல். வீட்டுல இருக்கிறவங்க யாருக்குமே ஆபத்து இல்லாம வெளியே கொண்டு வரணும். இதுதான் சரியான சந்தர்ப்பம். விஸ்வநாதன் வெளியே வருவான். அதுக்கப்புறம் நாம பார்த்துக்குவோம். மஃப்டியில யாராவது போய் செல்வி வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட நடக்க போற விஷயங்கள்லாம் சொல்லி அவங்கள கொஞ்சம் அலர்ட்டா இருக்க சொல்லுங்க. ஓகே மேடம். லெட்ஸ் டு இட். எஸ் மேடம். Let's go. எல்லாம் கரெக்டா நடந்துட்டு இருக்கா? எல்லாம் கரெக்டா நடந்துட்டு இருக்கு மேடம். நான் சொன்ன மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? எல்லாம் சொல்லிட்டேன் மேடம். ஒரு பிரச்சனை கிடையாது மேடம். காரன் கட் பண்றதுக்கு ஈபில இந்த ஆள் அரேஞ்ச் பண்ணியாச்சா? அரேஞ்ச் பண்ணிட்டேன் மேடம். கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே மேடம். எஸ் மேடம், ரெயின் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே, நான் கிளம்பி வந்து செல்வி வீட்டுக்கு பக்கத்தில் வெயிட் பண்றேன். எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே மேடம். சார், கிளம்பலாமா?
சார் கரண்ட் கட் ஆயிடுச்சு. வெளியில் இருட்டாக இருக்குது, மழை வேற பெய்யுது. இந்த நேரத்தில் கிளம்புனா எந்த பிரச்சனையும் இருக்காது சார். சரி, வண்டியை வர சொல்லு. வீட்டு வாசலில் நிற்க வேண்டாம், பக்கத்து தெருவில் நிற்க சொல்லு. சொல்லிடுறேன், நான் சொல்லிடுறேன். ஆ சார், வண்டி வந்திருக்கு, பக்கத்து ஸ்ட்ரீட்டில் நிற்கிதான். நான் முதல்ல கிளம்புறேன். ஓகே சார். நான் கிளம்பின உடனே எல்லாரும் கிளம்பிடுங்க. சரி சார். 2 பேர் மட்டும் இங்கே இருங்க. சரி சார். 1 ஹவருக்கு அப்புறம் அவங்களையும் கிளம்ப சொல்லு. ஓகே சார். ஜாகிரதை, யாரையும் சுடக்கூடாது, புரிஞ்சுதா? ஓகே சார். ஏய் வா. எல்லார் வீட்லையும் கரண்ட் இருக்கு, இங்கே மட்டும் இல்லை. இங்கே மழை இல்லை, வீட்டில் மழை பெய்யுது. என்ன விஸ்வநாதன், மிரண்டு போயிட்டியா? எல்லா இடத்துலயும் கரண்ட் இருக்கு, அந்த வீட்டுல மட்டும் இல்லைன்னு பாத்தியா? அங்க கரண்ட் ஆஃப் பண்ண சொன்னதே நான் தான். இருட்டா இருக்கு, மழை பெய்து தப்பிக்கலான்னு நீ நினைப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் நான் மழை பெய்ய வச்சேன். இது ஆண்டவன் பெய்ய வச்ச மழையில அரசி பெய்ய வச்ச மழை. நான் நினைச்சா நின்னுடுச்சு பாத்தியா? சரண்டர் ஆயிடு. சரோஜினியை விட்டுட்டு ஜீப்ல ஏறு. என்ன அவ்வளவு ஈஸியா அரெஸ்ட் பண்ண முடியாத அரசே. நீ என்ன அரெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சா உள்ள இருக்கிற யாரும் உயிரோட இருக்க மாட்டாங்க. செல்வியும் உயிரோட இருக்க மாட்டா. 1 கிலோமீட்டர் சுத்தளவுக்கு சுடுகாடு ஆயிடும். புரியலையா? வீட்டை சுத்தி பாம்பு வச்சிருக்கேன். உன்னால மழை பெய்ய வைக்க முடியும், கரண்ட வர வைக்க முடியும், போன உயிரை திரும்ப வர வைக்க முடியாது. உன் விதி என்ன தெரியுமா? நான் தப்பிச்சு போற வரைக்கும் நீ பாதுகாப்பு கொடுக்குற. சரண்டர் ஆயிடு விஸ்வநாதன். அது நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நடக்காத அரசே. அப்படி ஒரு நிலைமை வந்தா சூசைட் பண்ணிப்பேன். அரசே, நான் உன்கிட்ட சரண்டர் ஆக மாட்டேன். நீ சரண்டர் ஆனா உயிரோட இருப்ப, இல்ல நான் பணம் ஆயிடுவேன். நீ என்ன சுட மாட்ட, உன்னால சுட முடியாது.
என்ன உயிரோட பிடிக்கணும் தான் உனக்கு கொடுத்த கோர்ட் ஆர்டர். அந்த ஆர்டரை நீ மீற முடியாது. ஆனா நான் அப்படி இல்லை. ரிமோட் அமுக்கணும்னா எந்த நாயும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியா? ரிமோட் ஆன் பண்ணு. ஆன் பண்ணு. பாம் பிளாஸ்ட் பண்ணு. பாம்னு ஒண்ணு வச்சிருந்தா தானே அது வெடிக்கும். ரிமோட்னு ஒண்ணு இருந்தா தானே அது அமுக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உன் கையில ரிமோட்டே இல்ல. இருந்திருந்தா எங்களுக்கு சிக்னல் வந்திருக்கும். எங்க டிபார்ட்மெண்ட் வண்டியில இருக்கிற ஜாமர் ஒரு ரிமோட் ஆஃப் பண்ணிரு. வேண்டாம் விஸ்வநாதன், சரண்டர் ஆயிடு. அரசே, சரோஜினி சாகிறத உன்னால தடுக்க முடியாது. என்ன காப்பாத்திக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வேன். சுட்டுருவேன். சரோஜினியை சுட்டுருவேன். கொன்னுடுவேன். கொல்ல மாட்ட. நீ சரோஜினிய கொல்ல மாட்ட. அவங்க பேர்ல இருக்கிற கோடிக்கணக்கான சொத்துக்களை ஓம் பேருக்கு மாத்திக்கிட்டு வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போற வரைக்கும் நீ அவங்கள கொல்ல மாட்ட. அப்படி அவங்கள கொல்லணும்னு நினைச்சிருந்தா இவ்வளவு நாள் அவங்கள உயிரோட விட்டுருக்க மாட்ட. கொன்னு போட்டிருப்ப. ரோஜனை இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர் மாதிரி தூக்கி போட்டுட்டு போறதானே உன்னுடைய வழக்கம். அதுல நீ கில்லாடியாச்ச. சுடு விஸ்வநாதன். முடிஞ்சா சுடு. சுடுறா. வேண்டாம் அரசே. சுடுறா. வேண்டாம் அரசே, கிட்ட வராத. சுட்டுருவேன். 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 சரோஜினியை சுடுவேன். உன்னை சுடுவேன். எல்லாரையும் சுடுவேன். என்ன வேணாலும் பண்ணுவேன். என்ன காப்பாத்திக்க என்ன வேணாலும் பண்ணுவேன். மூவ். போ அரசே. போ சொல்லு உங்க ஆளுங்கள. மூவ். போங்க. 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 ஏய் போ. ஏய் போ. சீக்கிரம். போ. விஸ்வநாதன். ஏய் வா. ப்ளீஸ் ப்ளீஸ், நான் சொல்ற வரைக்கும் யாரும் வெளியே போகாதீங்க. வெளியே ஃபயரிங் நடந்துட்டு இருக்கு. மூவ். எல்லாரையும் அட்டாக் பண்ணுங்க. He is dead. Confirm, madam. I am sorry, சரோஜினி. நீங்க தப்பு பண்ணலமா. தப்பு பண்ண ஒருத்தனை சுட்டிருக்கீங்க. அவ்வளவுதான். இவனால இனிமே எந்த தப்பு நடக்க கூடாதுன்னு சுட்டுட்டீங்க.
இவன் ஒருத்தர் செத்தா எத்தனையோ பேர் உயிரோட இருப்பாங்க. ஒரு பாவிய கொன்னு இவன் பண்ண பாவங்களை தடுத்திருக்கீங்க. இனிமே நடக்கிறதெல்லாம் செல்விக்கு நல்லதாதான் நடக்கும், நல்லதுதான் நடக்கும். Let's go. Come on. Come on. Come on, Sarojini. Come on. சென்னையில் தமிழக காவல்துறை சார்பில் இன்று நடைபெற்ற விழாவில் சிறப்பாக சேவை செய்த காவலர்களுக்கு குடியரசுத் தலைவர் மற்றும் முதலமைச்சரின் பதக்கங்களை அவர் வழங்கினார். அப்போது பேசிய திரு கருணாநிதி, காவல்துறையினர் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்றார். காவல்துறைக்கு என்னென்ன தேவைகள் என்பதை அறிந்து அவைகளை எல்லாம் நிறைவு செய்ய 3வது போலீஸ் கமிஷன் இப்பொழுது அமைக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக காவல்துறையினர் அவருக்கு அணிவகுப்பு மரியாதை அளித்தனர். தேச விரோதிகளான நல்லதம்பி, விஸ்வநாதன் இருவரையும் சுட்டுக் கொன்று சாதனை புரிந்ததற்காக டிஜிபி செந்தமிழரசி IPS அவர்களுக்கு தமிழக முதல்வர் அவர்களால் வீரப்பதக்கம் வழங்கப்பட்டது. ध्रुवन्द इन्द्रश्चार्यश्च राष्ट्रं धारयतां ध्रुवं पर्वत इवाविचाचलिः इन्द्रैवेकध्रुवस्तिष्ठ इव राष्ट्रमुदारय अभितिष्ठकृतज्ञतः अतरे सन्दृशत्रवः इन्द्रैव वृत्तः. ரொம்ப சந்தோஷமா. கல்யாண பொண்ணுக்கு வைக்கத பாருங்களேன். இப்பதான் அப்படி இருப்பா, அப்புறம் பாருங்க சாரியில ரொம்ப அழகா இருக்கல்ல. மன்னிச்சிருங்கம்மா, நாங்க உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். அதுக்கு நாங்களும் நிறைய அனுபவிச்சிட்டோம். முதல்ல அழுவுறத நிறுத்து. அழுதா எனக்கு பிடிக்காது. கல்யாண வீட்டுல வந்து அழுதுட்டு இருக்கேன், வச்சிருவேன் பிடிச்சு. நீங்க இப்படி செல்ல மாத்திட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. I missed you, ma. அத்தை என்ன மன்னிச்சிருங்க அத்தை. நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். சந்தோஷமா இருக்க வேண்டிய நம்ம குடும்பம் என்னாலதான் பிரிஞ்சு போச்சு. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. இப்பதான் நான் கலைக்கு அட்வைஸ் பண்ண, இப்ப நீயும் ஆள ஆரம்பிச்சிட்ட. கல்யாண வீட்டுல வந்து அழுதுகிட்டு. காவேரிக்கு அத்தை, நீதான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாத்துக்கணும். இப்ப நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் எந்த வேலையா இருந்தாலும் சரி, நானே எல்லாத்தையும் எடுத்து போட்டு செய்வேன். என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்லைங்க, பரவாயில்லைங்க. வா, என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். மன்னிச்சிருங்க. என்னம்மா இது, கல்யாணத்துக்கு வரவங்கள வாங்க வாங்கன்னு சொல்லாம அந்த மனுஷன் வாசல்லே நின்னுகிட்டு மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்றாரு. என்னம்மா விஷயம்? பத்திரிக்கை வைக்க அவர் வரல இல்லப்பா, அதனாலதான் மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்றாரு. என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ்.
என்ன மன்னிச்சிருங்க. மாப்பிள்ள ஏன் எல்லார்கிட்டயும் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? பாருங்க, உங்க பொண்ணு கல்யாணம், வரவங்கள வாங்கன்னு மட்டும் சொல்லுங்க ப்ளீஸ். ப்ளீஸ். மன்னிச்சிருங்கன்னு சொல்லாதீங்க ப்ளீஸ். வாங்கன்னு சொல்லுங்க. நான் வரேன் ப்ளீஸ். சரோஜினி என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? நம்மளாம் ஒன்று சேர்ந்துட்டோம் தங்கம். ஆனா ஜிஜேவி இப்படி பார்க்கும்போது செல்வியோட வாழ்க்கை ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சேன்னு ரொம்ப கவலையா இருக்குமா. கவலையே படாதீங்க. இதுக்கு முன்னால மாப்பிள்ள எல்லாரையும் பார்த்து மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப நான் போய் அப்படி சொல்லக்கூடாது, வாங்கன்னு சொல்லணும்னு சொன்னேன். இப்ப பாருங்க, வாங்க ப்ளீஸ். ப்ளீஸ். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பாருங்களேன். சீக்கிரம் சரியாயிடும். பிரஜானாம் பவசி மாதா ஆயுஷ்மந்தம் கரோது மே தனமஜ்ஜதனம் வாயுதனம் சூர்யோதனம் வசுஹோ கெட்டிமேளம் ஸ்ரீயர்வத்ஸ்வமாயுஷ்யமாரோஜமாவீதாத்சோபமானம் மயீயதே தால்யம் தனம் வசும் பகுபுத்திரலாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயுः எல்லாரும் ஒரே ஒரு முறை என்ன சொல்ல போறீங்க? சிரிக்க சொல்ல போறீங்களா? நானும் அதே தான் சொல்றேன். எல்லாரும் சிரிச்சு சந்தோஷமா இருங்க. சரிங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.